गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय। வைகுண்டவாசியா இருக்கக்கூடிய பிரபு கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணி அவருடைய லீலைகளை அனந்தமாக நம்ம அனுபவிச்சுன்னு வரோம். ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் விதவிதமாக சுவாரஸ்யத்தோட பிரம்மனிஷ்டால் எல்லாத்தையும் வர்ணிச்சுன்னு வரார். மேலே இந்த அத்தியாயத்தில் இந்த ரிஷபாசுரன்னு ஒருத்தன் வரான், அவனை சம்ஹாரம் பண்ணுறது. அதுக்கப்புறம் கம்சன் முழிச்சிக்கிறது, இந்த 8வது கர்ப்பம் இங்கே இருக்குன்றது இந்த கதைகள்லாம் இந்த அத்தியாயத்தில் சொல்கிறார். மேலே அரிஷ்டன்னு ஒருத்தன் பேர், அவன் ரிஷப ரூபத்தில் வர்றதுனால அவனை ரிஷபாசுரன்னு சொல்கிறான். அந்த அரிஷ்டன்னு சொல்லக்கூடிய ரிஷபாசுரன் அவனும் இந்த பிருந்தாவனத்துக்கு கிருஷ்ணரை நோக்கி வரான். அவன் எந்த ரூபத்தை எடுத்துன்னு வரான்னா, பசுமாடெல்லாம் இருக்கிறதுனால கால ரூபத்தை எடுத்துன்னு வந்து காலமாடாக வந்து இங்கே எல்லோரையும் பயமுத்தி கிருஷ்ணரை தன் கும்புனால குத்தி சம்ஹாரம் பண்ணிடலாம் அப்படின்னு வரான் கோரமா. அப்படி பார்த்தா சாதாரண காலை மாதிரி இல்லை, அப்படி ஆகாயத்துக்கும் பூமிக்கும் பெருசா ஒரு காலை, அந்த காலை அப்படி ஓடி வருதான். ஓடி வரும்போதே அந்த பூமி பிளக்கிறதான் அவனுடைய கால் பட்டு, அப்படி ஒரு வீரத்தோட கோபத்தோட வரான். ஒரு காலை எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு, அந்த கொண்டையை செலுப்பி கொண்டு இந்த கொம்ப ஆட்டிண்டு அந்த ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் வரும்போது அந்த காலை அப்படிதான் இருக்கும், ஒரு குரோதத்தோட. அந்த ஒரு சாதாரண காலையே இவ்வளோ குரோதமாக இருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு 1000 காலமாடு சேர்ந்தா எவ்வளோ கோபத்தோட எவ்வளோ வீரத்தோட வரும். அந்த மாதிரி இந்த ரிஷபாசுரன் கிருஷ்ணனை சம்ஹாரம் பண்ணணும்னு கோரமாக இந்த பூமியை பிளந்து கொண்டு கண்ணெல்லாம் அப்படியே செகப்பாக, கண்ணெல்லாம் அப்படியே கோபத்தில் சவந்திருக்கான். அதே மாதிரி இமைன்னு பேர், அதுக்கு நிமேஷம் அப்படின்னு பெயர். அந்த இமை கொட்டாதபடிக்கு இந்த கிருஷ்ண சம்ஹாரம் பண்ணோட கோபத்தில் அந்த கூர்மையா இருக்கக்கூடிய கொம்ப இப்படி ஆட்டின்ண்டே ஒரு கர்ஜனை பண்ணிண்டே பிருந்தாவனத்துக்கு வரான். இந்த கர்ஜனையை கேட்டுதான் மற்ற பசுமாடுகள்லாம் அந்த கர்ஜனையினாலேயே நிறைய செனையா இருக்கக்கூடிய பசுமாடு கர்ப்பம் கலங்குறதுன்னு சொல்லுவா பாருங்க. அந்த மாதிரி ஏதோ கர்ப்பமே கலைஞ்சி போன அளவுக்கு பயத்தோட அந்த பசுமாடுகள்லாம் ரொம்ப பயப்படுறது. எல்லாம் கொட்டாவிலேருந்து, அந்த மாட்டு கொட்டாவிலேருந்து இல்லாதபடிக்கு எல்லாம் அந்த ஊர் எல்லையில ஓட ஆரம்பிச்சிருந்தான் இவன் இந்த ஊர் நோக்கி வரும்போது. அப்படி ஒரு கர்ஜனையோட வரான். மேல கோபிகைகளும் பயப்படுறார்கள், கோபவாசிகளும் பயப்படுறா, அந்த கோப குழந்தைகளும் பயப்படுறா. எல்லாரும் இவன் வர அந்த கர்ஜனை, இவன் வர ஜோறு, அவன் வரும்போது ஒரு புழுதி மண்டலம் மாதிரி ஆகாயத்துல இப்படி படர்ந்து இவன் இந்த பிருந்தாவனத்தையே அப்படியே கொம்புனால குத்தி சம்ஹாரம் பண்ணுவது போல கோரமா வரான். இப்படி கோபத்தோட கிருஷ்ணனை சம்ஹாரம் பண்ணணும்னு வரான். எல்லாரும் கிருஷ்ணா காப்பாத்து காப்பாத்துன்னு இந்த கோபிகைகள் அந்த மாடெல்லாம் ஹீன குரல்ல கத்த ஆரம்பிச்ச உடனே மேல பகவான் இந்த ரிஷபாசுரனை சம்ஹாரம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணி, அவர் எப்படி இருக்காருன்னா, அவர் மாத்திரம்தான் இந்த கோகுலத்துல பயப்படாம இருக்கார். அந்த கோப குழந்தைகள்லாம் இருக்கார்ல, அந்த கோப குழந்தைகள்லாம் பயப்படாதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு அபயத்தை கொடுத்துட்டு அந்த கோப குழந்தைகளோட தோல்ல கையை போட்டுண்டு அந்த ரிஷபாசுரனை பார்த்து மேல பேசுறாரு பகவான். நீ என்னடா இவ்வளோ பெரிய உடம்ப வச்சுட்டு தீனமா இருக்கக்கூடிய பசுக்களையும் பயந்த சுபாவமா இருக்கக்கூடிய கோபிகைகளையும் வாழை வந்தியும் நீ இப்படி பயமுறுத்துற? உனக்கு சரியான ஆசாமி நான் தான், முடிஞ்சா என் கூட மோதி நீ ஜெயித்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை நன்னா கலப்பதோ போல கையை தட்டி ஹேளனமாக பேசுறார் கிருஷ்ணர் அவனை பார்த்து. கிருஷ்ணர் இப்படி பேசின உடனே அவனுக்கு கோபம் தாங்கலையாம். பொதுவாக அந்த ரிஷபம் காலைக்கே கோபம் ஜாஸ்தியா இருக்கும். இப்படியெல்லாம் அவன் அசுரனாவும் இருக்கான், அசுரனுக்கும் கோபம் ஜாஸ்தி. அந்த ரூபத்தை எடுத்துன்னு வந்தா இப்படி ஹேளனமா, நீ எல்லாம் ஒரு வீரனா, உன் வீரத்தை எங்கிட்ட காட்டு அப்படின்னு சொல்லிட்டு பகவான் இப்படி கிண்டலா பேசின உடனே எல்லாரையும் விட்டா அந்த கிருஷ்ணனை தன் கொம்புனாலேயே குத்தி கொலை பண்ணணும்னு அந்த கூர்மையான கொம்பை ஆட்டி கொண்டே கோபமா வரான். இந்த கால ரூபியாக காலமாடாக அப்படி ஓடி வரான். வரும்போது அந்த கொம்புனால பகவானை தூக்கிலான்னு வரும்போது எந்த கொம்பு கொண்டு வரானோ அந்த கொம்பையே பிடிச்சார் பகவான். அப்படி இந்த ஜல்லிக்கட்டில் அடக்கணும்னா அந்த கொம்பை பிடிச்சுதான் எப்படி திருப்புவா. அப்படி பகவான் அவன் தள்ளிண்டு வரான். அந்த மண்ணில் பார்த்தா பகவானும் அவனும் முன்னாடி பின்னாடி போயிட்டு வரா. இப்படி ஒரு காலமாடையை அடக்குவது போல ஒரு காட்சியானது தெரியறது. அந்த குழந்தைகள்லாம் ஆரவாரத்தோட கிருஷ்ணா நீ ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு
எல்லோரும் அங்க இருந்துட்டு எப்படி புரோத்சாகப்படுத்துவாளோ அந்த மாதிரி புரோத்சாகப்படுத்தின்னு இருக்கான். அவன் முன்னாடி தள்ளுறான், கிருஷ்ணர் முன்னாடி தள்ளுறாரு. இப்படி தள்ளிண்டே இருக்கும்போது கிருஷ்ணர் கோபத்தோட அந்த அந்த காலமாட்டனுடைய அந்த கொம்பை பிடிச்சி அப்படி ஒரு தள்ளுறாராம். தள்ளின உடனே அந்த பையன் ஒரு 25-30 அடி தள்ளி போய் பூமியில விழுந்து தேய்ச்சுண்டே போய் கீழே விழறான். இப்படி தான் கிருஷ்ணனால தள்ளப்பட்டு கீழே விழுந்துட்டோம், இவ்வளோ பெரிய காலமாடா வந்தா கூட இந்த கிருஷ்ணனை ஒன்றும் பண்ண முடியலேன்னு இன்னும் கோபத்தோட எழுந்துண்டு அந்த கொம்பை சிலிப்பி கொண்டு கீழே இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்து இது போட்டு கோபமாக திரும்பவும் கிருஷ்ணரை நோக்கி வரான் அந்த ரிஷபாசுரன். அவன் அப்படி கோரமா வரும்போது அந்த பூமியிலெல்லாம் ஓட்ட விழறதான். அவ்வளோ கோபத்தோட அந்த கொண்டைய செலுப்பி கொண்டு கண்ணெல்லாம் சிகப்பாக அந்த கொம்பை எடுத்து அந்த கிருஷ்ணரை குத்தணும்னு வரான். இப்போ பகவான் பார்த்தார், இதுக்கு மேலே இவன் கூட விளையாட வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த கொம்பை பிடிச்சி அப்படியே அவனை கீழே தள்ளுறார். அப்படி தள்ளும்போது என்ன எடுத்துன்னா, இந்த வேஷ்டியை புழிவும் பாருங்க, அந்த மாதிரி சரீரத்தை புழிவது போல இந்த பக்கமும் அந்த பக்கமும் பண்ணி அவனை அப்படியே அந்த உடம்புல தெம்பு இல்லாதபடிக்கு பகவான் பண்றார். அப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது அவனால் முடியல, இந்த கொம்புனால தானே என்ன சம்ஹாரம் பண்ணணும் வரேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த தலையில் அந்த கொம்பை ஆட்டி அந்த தலையிலேருந்து அந்த கொம்பை எடுத்துட்டார். அந்த கொம்பை எடுத்தோடனே எல்லா இடத்துலையும் ரத்தம் தெரிக்கிறது. அவனுக்கு வலி தாங்க முடியல. எந்த கொம்புனால கிருஷ்ணரை குத்தி சம்ஹாரம் பண்ணணும்னு வந்தாரோ அந்த கொம்புனாலேயே அந்த அரிஷ்டாசுரனை குத்தி சம்ஹாரம் பண்ணின உடனே உடம்புல இருக்கிற எங்கெங்கெல்லாம் ரந்திரங்கள் இருக்கோ, கண்ணு, மூக்கு, வாய், மலமூத்திர விசர்ஜனம் பண்ற இடம் எல்லா இடத்துலேருந்து ரத்தம் பீறிட்டு மலமூத்திரத்தை விசர்ஜனம் பண்ணிட்டு கர்ஜனை பண்ணிட்டு தான் போக போறோன்னு தெரிஞ்சுட்டு அப்படியே விழுந்து அங்கேயே அந்த ரிஷபாசுரன் சம்ஹாரம் ஆறுது. இந்த ரிஷபாசுரன் சம்ஹாரம் ஆனோடனே கோபிகைகள்லாம் பரம சந்தோஷப்படுறா. அந்த கிருஷ்ணனுடைய வீரத்தை பார்க்குறா எல்லாரும் கண்கூடாக. அப்படி பார்த்த உடனே மேலேந்து தேவர்கள்லாம் புஷ்பமாரி பொழிகிறா கிருஷ்ணர் மேலே, ரிஷபாசுரனுடைய சம்ஹாரம் ஆச்சு அப்படின்னு. இவனும் ரொம்ப முரட்டு காலையா அப்படி ஒரு கோரமான அசுரன் போல இருக்கு. அதனால தேவர்கள் சகிதம் எல்லோரும் சந்தோஷப்படுறா, கோபிகைகள் அந்த பசுமாடி எல்லோரும் சந்தோஷப்படுறா அப்படின்னு இந்த ரிஷபாசுர சம்ஹாரம் இங்கே பிருந்தாவனத்தில் ஆறுது. இங்கே இந்த மாதிரிலாம் ஒவ்வொருத்தனா வந்து செத்துட்டே இருக்கான். நாரதர் எப்பப்பெல்லாம் கம்சனை போய் பார்க்குறாரோ அவனோட அழிவு காலம் ஆரம்பம். நன்னா இருந்துன்றதா நாரதர் வந்து முதல்ல என்ன சொன்னார்னா, அப்பா இந்த தேவ வாக்கா இருக்கக்கூடிய இந்த அசரீர வாக்கை நம்பாத, அஷ்டானாம் அஷ்டமத்வேத்துன்னு 1லேருந்து என்னாதாண்டா 8 8 8லேருந்து என்னன்னா 1 8 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கிளம்பினார். அதனால ஒவ்வொருத்தரையா சம்ஹாரம் பண்ணி அந்த பாபத்தை ஏற்றி கிருஷ்ணர் பிறக்கிற மாதிரி ஆயிடுது. இப்போ திரும்பவும் நாரதர் வந்து இந்த கம்சனை பார்க்கறதுக்காக வர. அந்த கம்சனை பார்க்கறதுக்காக இப்படி நாரதர் வந்தான்னா மேலே அவனுக்கு முர்த்திலோகம் அங்கே டோரை ஓப்பன் பண்ணி காத்துன்னு இருக்குன்னு அர்த்தம். நாரதர் வர்றாரு. அதான் சொன்னேனே, இவருக்கு ஒரு யோகம். இவர் வந்து கம்சனும் போனால் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு பேசுவான், கிருஷ்ணன் வந்தாலும் கிருஷ்ணர்கிட்ட பேசுவான். அதனால இந்த நாரதருக்கு அப்படி ஒரு பாக்கியம், எங்கே போனாலும் அவருக்கு சத்ருக்களே கிடையாது. சத்ருவா இருந்தாலும் கூட இந்த நாரதர்கிட்ட எல்லா விஷயத்தையும் பகிர்ந்துப்பா. அப்படி நாரதர் கம்சனை பார்க்க வரார். மேல நாரதர் வந்து அந்த கம்சனை பார்த்துட்டு, நான் நிறைய விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டோன்னே உங்ககிட்ட சொல்லணுன்றதுக்காக இங்க வந்தேன். என்னமோ வந்து நீ நினைச்சிட்டு இருக்க இந்த 8வது கர்ப்பம் எங்கேயோ பிறந்து வளர்ந்துருக்குன்னு ஒவ்வொருத்தனையும் அமைச்சுட்டு இருக்க, யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. இங்க நிறைய விஷயம் நடந்திருக்கு. இந்த ஒரு 11 வருஷம் முன்னாடி இந்த வசுதேவருடைய 8வது கர்ப்பம் பிறந்ததோன்னும், அந்த 8வது கர்ப்பம் பிறந்தவொடனே அந்த வசுதேவர் உன்கிட்ட பயந்துண்டு அதை கொண்டு போய் நந்தகோகுலத்தை விட்டுட்டாராம். அங்க ஒரு பெண்ணு பிறந்திருந்தாலாம் யசோதைக்கு, அதை கொண்டு தான் இங்க வச்சா அவ தான் யோகமாயா மாறி உங்ககிட்ட சொல்லிட்டு கிளம்பினா. அதனால ஒன்ன கொலை பண்ணக்கூடிய இந்த 8வது கர்ப்பம் அங்க பிறந்து வளர்ந்துருக்கு. அதுக்கு முன்னாடி இருக்கிற 7வது கர்ப்பம் இந்த யோகமாயா விஷ்ணுவோடைய சக்தி என்ன பண்ணியிருக்குன்னா இங்கேருந்து கொண்டு போய் ரோகிணியோட கர்ப்பத்தில் வச்சிருக்கு. இந்த விஷயங்கள்லாம் எனக்கு இப்போதான் தெரியும். தெரிஞ்ச உடனே உனக்கு சொல்லணுன்றதுனால தான் நான் உடனே வந்து உங்ககிட்ட சொல்கிறேன், நீ உன்னை சுதாரிச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஹிதோபதேசம் பண்ணது போல நல்லா நாரதர் கிளப்பி விட்டார். இவனுக்கு கோபம் தாங்கலை. கோபம் தாங்காமல் நேராக வசுதேவரை போய் சம்ஹாரம் பண்ணணும்னு கிளம்புறான். கோபம் வசுதேவர்கிட்ட. என்ன, வசுதேவர் தானே யாருக்கும் தெரியாமல் ராத்திரியா இந்த கிருஷ்ணனை கொண்டு போய் விட்டார். உடனே முட்டாளே அப்படின்னு கூப்பிட்டு நிறுத்துறார் நாரதர். இவனுக்கு இந்த முட்டாளேன்னு கூப்பிடுறது பழகிடுது. அந்த அசரீரி கூப்பிட்டது, அப்புறம் திரும்ப நாரதர் வந்து கூப்பிட்டார்.
அப்புறம் வந்து அம்பாள் வந்து கூப்பிட்டா. இப்படி திரும்பவும் நாரதர் வந்து முட்டாளே நீ பண்ற அசட்டுத்தனம் வசுதேவரை சம்ஹாரம் பண்ணதுனால என்ன ஆக போறது? வசுதேவ சம்ஹாரம் பண்ணினேன்னா அந்த 8வது கர்ப்பம் வந்து இப்பயே உன்னை சம்ஹாரம் பண்ணிடுதுன்னா என்ன பண்றது? நீ அதுக்கெல்லாம் உன்னை தயார் பண்ணிக்க வேண்டாமா? அதனால இப்ப வசுதேவர் கொல்றது முட்டாள்தனம். அந்த 8வது கர்ப்பமே வந்து மகாவிஷ்ணுவோட அம்சமா தான் பிறந்திருக்குன்னு எல்லாரும் சொல்றா. நீயோ மகாவிஷ்ணுவுக்கு பரமசத்ரு காலநேமின்ற அசுரன். அதனால அந்த 8வது கர்ப்பத்தை சம்ஹாரம் பண்றதுக்குள்ள வழிய பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எல்லாத்தையும் கிளப்பி விட்டுட்டு நாரதர் கிளம்பிட்டார். இவன் நேரா போய் இந்த வசுதேவரும் தேவகியும் திருப்பி ஜெயில போடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயில போட்டு கை விலங்க கால் விலங்கெல்லாம் போட்டு பழைய மாதிரியே இப்போ வசுதேவரும் தேவகியும் ஜெயில போட்டுட்டான் இந்த கம்சன். இவ்வாறு வசுதேவரையும் தேவகியும் ஜெயில போட்டதுக்கு அப்புறம் அவன் கூட இருக்கிற அந்த துர்மந்திரிகள்லாம் கூப்பிட்டான். இந்த சானூரன், மல்லன், மகாரதன் அப்படின்னு சில பேர் இருக்கான். அவன் எல்லாரையும் கூப்பிட்டு மேல பேச ஆரம்பிக்கிறான். அதுல கேசின்னு ஒரு அசுரன், அவன் ஒரு துர்மந்திரி. அந்த கேசியை கூப்பிட்டு நீ போய் அந்த 8வது கர்ப்பமா இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு ஸ்வரூபத்துல இந்த கிருஷ்ணன் தான் பிருந்தாவனத்துல இருக்கான், அவனை போய் சம்ஹாரம் பண்ண முடியுமா உன்னாலன்னு இத்தனை நாளா முழிச்சிக்காத அவன் நாரதர் சொன்னதுக்கு அப்புறம் தான் இங்க பக்கத்துல தான் இருக்கு நந்தகோகுலம், போறவெல்லாம் அங்க சாகரான்னு தெரியாதான்னு அப்பயும் அவனுக்கு பகவான் மாயினால தெரிஞ்சுக்க முடியல இது கிருஷ்ணன் தான் அப்படின்னு. அந்தந்த காலம் வரும்போது தானே தெரியும். இப்போ நாரதர் மூலியமா தெரிஞ்ச உடனே அந்த 8வது கர்ப்பமா இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணன் இங்க இருக்கான், அவனை போய் உன்னால சம்ஹாரம் பண்ண முடியுமான்னா என்னால முடியும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கம்சனை சந்தோஷப்படுத்துவது போல சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான். இப்பதான் பிருந்தாவனத்துக்கு இவன் தான் நம்மளுடைய மிருத்யு அப்படின்னு தெரிஞ்சுட்டு இந்த கம்சன் அனுப்புறான். இப்படி இவன் போனாலும் இவனும் ஒரு கால அந்த கிருஷ்ண சம்ஹாரம் பண்ணிட்டான்னா என்ன பண்றதுன்னு அந்த கிருஷ்ணரை இங்க வர வச்சு தான் ஒரு பிளான்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த சானூரன், மல்லன், அப்புறம் அந்த கோலையா பீட்டம்னு அது ஒரு கோரமான ஒரு நல்ல கொடூரமா இருக்கக்கூடிய கம்பீரமான யானை. அது கூட சண்டை போட்டு யாராலையும் ஜெயிக்க முடியாது. அந்த யானையோடைய பாகன் எல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் இருக்கணும், கிருஷ்ணன் வரான், அவனை சம்ஹாரம் பண்ணணும்ன்றது போல ஒரு பிளான்லாம் போட்டு வைக்கிறான். அங்கே கேசியால கிருஷ்ணனை சம்ஹாரம் பண்ண முடியலன்னா இப்படி அந்த கேசியை அமிச்சிட்டு இங்கே மேலே தான் என்ன பண்ண போறேன்னு இந்த சானூரன், மல்லன், அந்த குவலையா பீடம் அந்த யானையை வச்சுட்டு இருக்கிற அந்த யானை பாகன் மற்ற துர்மந்திரிகள் எல்லார்கிட்டையும் சொல்கிறார். மேலே இந்த சதுர்தசி வரப்போகிறது, அந்த சதுர்தசி அன்னைக்கு தனுர்யாகம்னு ஒரு யாகத்தை ஏற்பாடு பண்ண போகிறேன், அதில் எல்லாரையும் கூப்பிட போகிறேன், பத்திரிக்கை எல்லா இடத்துக்கும் போகிறது. இதில் வந்து இந்த பலராமரையும் கிருஷ்ணரையும் வந்து அவளையும் வர வைக்கணும். இதில் வர வச்சுட்டு அவளை இங்கே வர வச்சதுக்கப்புறம் அந்த குவலையா பீடம் அப்படின்ற ஒரு யானை, அந்த யானையினால எப்படியோ அந்த கிருஷ்ணனை அந்த கூட்டத்தில் சம்ஹாரம் பண்ணிடணும். ஒரு காலம் அது முடியல அப்படின்னா அதை தாண்டி வந்துட்டான்னா இந்த சானூரன், மல்லன்னு நல்ல கோரமான 2 குண்டர்கள் அந்த சண்டை போடுறவர்களாம், அவர்கள் கூட சண்டை போட்டான்னா உயிரோட அந்த இடத்துலேருந்து அந்த ரங்கஸ்தலத்துலேருந்து வெளியே வர முடியாதான். அப்படி அவனை சம்ஹாரம் பண்ணிட்டு தான் அனுப்புவானா. அப்படி ஒரு யுத்த கலாச்சாரம் அப்போ இருந்திருக்கு. அவன் அப்படி இருக்கிறதுனால இந்த சானூரன், மல்லனை பார்த்து எப்படியோ நான் வந்து உங்க கூட இந்த பலராமனையும் கிருஷ்ணனையும் சண்டை போடுவது போல இது ஒரு யுத்த பூமி, எல்லாரும் வந்து பார்க்கறது போல ஒரு மைதானத்தில் ஏற்பாடு பண்றேன், நீங்க எப்பயும் போல உங்க கூட சண்டை போட்டவனை எல்லாரையும் சம்ஹாரம் பண்ணிடுறோம்னா அதே மாதிரி இந்த 2 பசங்களையும் நீங்க சம்ஹாரம் பண்ணிடுங்கன்னு இந்த மாதிரி பலவிதமான வியூகங்கள் ஆலோசனை பண்ணி இதெல்லாம் தான் பண்ண போறேன் அப்படின்னு துர்மந்திரிகள்கிட்டலாம் சொன்னா அவாவாலும் சித்தமாக ஆரம்பிச்சுட்டா. மேலே இது உடனே நடக்கணும் அப்படின்றதுனால அவனுடைய மந்திரியில எல்லாரும் அசத்து ஒருத்தரே ஒருத்தர் இருக்கார், விஷ்ணு பக்தன், அந்த அக்ரூரன். அந்த அக்ரூரர் வந்து விஷ்ணு பக்தன்னால அவர்கிட்ட பிரியமா பேச மாட்டான். எது வேணும்னாலும் வலுவலுன்னு உழறது, ஏதாவது போய் ஏதாவது வேணும்னு கேட்டானா இப்பெல்லாம் அப்புறமா பார்த்துப்போம்னு இப்படி சொல்லிகிட்டே இருக்கக்கூடிய கம்சன் திடீர்னு அந்த அக்ரூரை பிரியமா கூப்பிட்டு கையை பிடிச்சுன்னு உக்காந்துன்னு மேலே பேச ஆரம்பிக்கிறான். அந்த அக்ரூரை பார்த்து கம்சன் இவன் அடிமுட்டாள்ன்றது பதே பதே நிரூபிக்கிறான். ஏன்னா இந்த அக்ரூரர் விஷ்ணு பக்தன், விஷ்ணு பக்தனா இருக்கிறவர் விஷ்ணுவுக்கு தான் விசுவாசமா இருப்பான். அந்த அக்ரூரை போய் நீர் ஐச்சின்வாரன்னு சொல்றதை விட்டுட்டு தான் என்னென்ன பண்ண போறோமோ அத்தனை பிளானும் சொல்லிட்டானா இந்த அக்ரூரர்கிட்ட. இந்த மாதிரி தனுர்யாகத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கேன், குவலையா பீடம்னு ஒரு யானை இருக்கு, சானூரன், மல்லன் நீ சித்தமா இருக்கா, இதெல்லாம் எப்படியாவது ஏதாவது ஒரு உபாயத்தினால இந்த கிருஷ்ணனை சம்ஹாரம் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீங்க போய் அவளை அழைச்சின்னு வரணும் எப்படியாவது சொல்லி ததேவ லக்னம்னு உடனே கிளம்பணும்னு இத்தனையும் அக்ரூரட்டு எல்லாத்தையும் சொல்லிடுறானா. அவர் வந்து விஷ்ணு பக்தன்னு தெரிஞ்சுதானே அனுப்புறான், இவன் முட்டாள்னு பதே பதே நிரூபிக்கிறான். அப்படின்னு உடனே இப்படிலாம் அக்ரூரர்கிட்ட சொல்றான் விஷயத்த, நீங்க போய் அழைச்சின்னு வரணும் அப்படின்ன உடனே அதற்கும் மேல அக்ரூரரை பார்த்து
இங்க என் மேல நிறைய பேர் துவேஷமாக சுத்தின்னு இருக்கா. நான் என்ன பண்ண போறேன்னா, முதல்ல இந்த பலராமனையும் கிருஷ்ணனையும் எப்படியோ சம்ஹாரம் பண்ணிடுவேன். இந்த மாதிரி நிறைய ஏற்பாடுகள் பண்ணியிருக்கேன். அப்படி பண்ணதுக்கப்புறம் இந்த எல்லா யாதவ பசங்களையும் அடிச்சு துரத்த போறேன். அதே மாதிரி இந்த ராஜ்யத்துக்கு எவன்லாம் ஆசைப்படுறானோ, எங்க அப்பா, எங்க சித்தப்பா எல்லா பையிலையும் சம்ஹாரம் பண்ண போறானே. எப்படி பேசலாம் பாருங்க. இவருடைய அப்பா உக்ரசேனன், அவருக்கும் பட்டாபிஷேகம் பண்ணி ராஜ்ய பரிபாலனம் பண்ணணுன்ற ஆசை இருக்கு. எங்க அப்பா, எங்க சித்தப்பா, இந்த தேவகியோட அப்பா தேவகன், அவரும் ரொம்ப நாளா மேல கோபமா இருக்கார். அதனால இந்த மாதிரி எல்லா பயலையும் சம்ஹாரம் பண்ணி, யாரெல்லாம் தேவதா பட்சமாக விஷ்ணு பக்தர்களா இருக்காளோ எல்லாரையும் சம்ஹாரம் பண்ணி, எனக்குன்னு சில பேர் வேண்டியவா இருக்கா. என்னுடைய மாமனார் ஜராசந்தன், அப்புறம் திவிதன், பாணன், நரக்கன்னு இந்த அசுரர்கள் எல்லாரையும் வச்சு கொண்டு இந்த பூமியை நான் ஏகாதிபத்தியமாக இருந்து கொண்டு ராஜ்ய பரிபாலனம் பண்ண போறேன். இதுக்கு நீங்க கிருஷ்ணரை இங்க அழைச்சின்னு வந்தேன்னா, கிண நேரத்துல நான் இவ எல்லாரும் வச்சு சம்ஹானம் பண்ணினாதான் இதெல்லாம் என்னால பண்ண முடியும். அதுக்கு நீர் போய் உடனே அழைச்சின்னு வரணும்னு சொல்லிட்டு இப்படிலாம் என்னென்னமோலாம் இப்படிலாம் தான் பிளான் பண்ணதெல்லாம் சொல்றான். அக்ரூரர் சிரிச்சுக்கிறார் தன் மனசுக்குள்ளேயே. சிரிச்சுன்னா அப்புறம் பேசுறாராம் கம்சா, இந்த உலகத்துல நாம என்னதான் நம்ம பிளான் போட்டாலும் பகவான் நினைச்சதுதான்ப்பா நடக்கும். ஆனா முயற்சி பண்ண வேண்டியது நம்ம காரியம். நீ அவசியம் முயற்சி பண்ணு. உனக்கு வேணுங்கிறது என்ன? அந்த பலராமனையும் கிருஷ்ணனையும் அழிச்சுன்னு வரணுமோனோ, தாராளமா நான் போய் அழிச்சுன்னு வரேன்னு சொன்ன உடனே ஏதோ கிருஷ்ணனுடைய சம்ஹாரமே ஆனது போல கம்சன் சந்தோஷத்தோட மேலே எல்லா பிளானும் பண்ணணும்னு சொல்லிட்டு 8வது கர்ப்பம் எங்க இருக்குன்னு இத்தனை நாள் தப்பிச்சுன்றதுனால கிருஷ்ணர் தான் 8வது கர்ப்பம் தெரிஞ்சு கிருஷ்ணனை சம்ஹாரம் பண்ணிடலாம், எல்லா பிளானும் நன்னா இருக்குன்னு தான் ஏதோ அதை முடிச்சது போல சந்தோஷத்தோட தன் அரண்மனைக்குள்ள போறான் கம்சன் அப்படின்றதோட பிரம்மனிஷ்டால இந்த அத்தியாயத்தை பூர்த்தி பண்ற. மேலே எல்லோரும் கறந்து இந்த அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். அச்ச ஷட்ரிம்ஷோऽध्यायः ஸ்ரீசுகுவாச அச்ச தர்ஹ்யாகதோ கோஷ்டம் அரிஷ்டோ விருஷபாசுரः மஹீம் மஹாககுத்காயः கம்பயன் குரவிக்ஷதாம் ரம்பமானः கரதரம் பதாச்ச விலிகன்மஹீம் உத்யம்ய புச்சம் வப்ராணி விஷாணாக்ரேண சோத்தரன் கிஞ்சித் கிஞ்சித் சக்ருன்முஞ்சன் மூத்ரயன் ஸ்தப்தலோச்சனः யஸ்ய நிர்ஹ்ராதிதேனாங்க நிஷ்ఠுரேண கவாம் ந்ருணாம் பதந்தி அகாலதோ கர்ப்பாः ஸ்ரவந்தி ஸ்ம பயேன வை நிர்விஷந்தி கணாயஸ்ய ககுத்மச்சலசங்கயா தம் தீக்ஷ்ணஸ்ருங்கம் உத்வீக்ஷ்ய கோப்யோ கோபாश्च தத்ர சுஹு பசவோ தத்ருவுர்பீதாः ராஜன் சந்த்யஜ்ய கோகுலம் கிருஷ்ண கிருஷ்ணேதி தே சர்வே கோவிந்தம் சரணம் யயுः பகவானபி தத்வீக்ஷ்ய கோகுலம் பயவித்ருதம் மா பயேஷ்டேதி கிராஸ்வாஸ்ய விருஷாசுரம் உபாஹ்வயத் கோபாலைः பசுபிர்மந்த த்ராசிதைः கிமசத்தமா பலதர்ப்பஹாஹம் துஷ்டானாம் த்வத்விதானாம் துராத்மனாம் இத்யாஸ்ஃபோட்ய அச்சுதோரிஷ்டம் தலசப்தேன கோபயன் சக்யுரம்சே புஜாபோகம் பிரசார்யாவஸ்திதோ ஹரிः சோப்யேவம் கோபிதோ அரிஷ்டः குரேணாவனிமுல்லிகன் உத்யத்புச்சப்ரமன்மேகः க்ருத்தः கிருஷ்ணம் உபாத்ரவத் அக்ரண்யஸ்தவிஷாணாக்ரஹ ஸ்தப்தாஸ்ருக் லோச்சனோச்யுதம் கடாக்ஷிப்யாத்ரவத்தூர்ணம் இந்திரமுக்தோ அசனிர்யதா கிரஹீத்வா ஸ்ருங்கயோஸ்தம் வா அஷ்டாதச பதானி சஹ பிரத்யபோவாக பகவான்
गजः प्रतिगजं यथा सोपविद्धो भगवता पुनरुत्थाय सत्वरः आपतत् स्विन्न सर्वाङ्गः निःश्वसन् क्रोधमूर्च्छितः तमापतं तं स निगृह्य शृङ्गयोः पदासमाक्रम्य निपात्य भूतले निष्पीडयामास यथार्द्रमम्बरं कृत्वा विषाणेन जघानसो अपतत् असृग्वमन् मूत्रशकृत्समुत्सृजन् क्षिपंश्च पादान् अनवस्थिते क्षणः जगामकृच्छ्रं निरृतेरचक्षयं पुष्पैः किरन्तो हरिमीडिरे सुराः एवं ककुद्मिनं हत्वा स्तूयमानस्वजातिभिः विवेशगोष्ठं सबलः गोपीनां नयनोत्सवः अरिष्टे निघते दैत्ये कृष्णेन अद्भुतकर्मणा कंसायाथाह भगवान् नारदो देवदर्शनः यशोदायाः सुतां कन्यां देवक्याः कृष्णमेव च रामं च रोहिणीपुत्रं वसुदेवेन बिभ्यता न्यस्तो स्वमित्रेणन्देवै याभ्यां ते पुरुषाहताः निशम्य तत् भोजपतिः कोपात् प्रचलितेन्द्रियः निशातमसि मा दत्त वसुदेवजिघांसया निवारितो नारदेन तत्सुतौ मृत्युमात्मनः ज्ञात्वा लोहमयैः पाशैः बबन्धसह भार्यया प्रतियाते तु देवर्षौ कंस आभाष्य केशिनम् प्रेषयामास हन्येतां भवता रामकेशवौ ततो मुष्टिकचाणूर शलतो शलकादिकान् अमात्यान् हस्तिपांश्चैव समाहूयाह भोजराट् भूभो निशम्यताम् एतत् वीरचाणूर मुष्टिकौ नन्दौ व्रजे किलासाते सुतौ आनकदुन्दुभेः रामकृष्णौ ततो मह्यं मृत्युः किल निदर्शिता भवद्भ्यामिह सम्प्राप्तौ हन्येतां मल्ललीलया मञ्चाः क्रियन्तां विविधाः मल्लरङ्गपरिश्रिताः पौरा जानपदाः सर्वे पश्यन्तु स्वैरसंयुगम् महामात्र त्वया भद्र रङ्गद्वार्युपनीयताम् द्विपः कुवलया पीडः जहितेन ममाहितो आरभ्यतां धनुर्यागः चतुर्दश्यां यथाविधि विशसन्तु पशून्मेध्यान् भूतराजाय मीढुषे इति आज्ञाप्य अर्थतन्त्रज्ञः आहूय यदुपुङ्गवं गृहीत्वा पाणिना पानिं ततो क्रूरम् उवाचः भो भो दानपते मह्यं
क्रियतां मैत्रमादृतः नान्यस्त्वत्तो हिततमः विद्यते भोजवृष्णिषु अतस्त्वाम् आश्रितः सौम्य कार्यगौरवसाधनम् यथेन्द्रो विष्णुमाश्रित्य स्वार्थमद्यगमद्विभुः गच्छनन्दौ व्रजं तत्र सुतौ आनकदुन्दुभेः आसाते ताविहानेन रथेनानयमाचिरम् निसृष्टः किल मे मृत्युः देवैः वैकुण्ठसंश्रयैः तावानय समं गोपैः नन्दाद्यैः साभ्युपायनैः घातयिष्य इहानीतो कालकल्पेन हस्तिना यदि मुक्तौ ततो मल्लैः घातये वैद्युतोपमैः तयोः निहतयोस्तप्तान् वसुदेवपुरोगमान् तद्बन्धून् निहनिष्यामि वृष्णिभोज दशार्हकान् उग्रसेनं च पितरं स्थविरं राज्यकामुकं तद्भ्रातरं देवकं च ये चान्ये विद्विषो मम ततश्चैषा महीमित्र भवित्री नष्टकण्टका जरासन्धो मम गुरुः द्विविधो दयितः सखा शम्बरो नरको बाणः मय्येव कृतसौहृदाः तैरहं सुरपक्षीयान् हत्वा भोक्ष्ये महीं नृपान् एतज्ज्ञात्वा आनय क्षिप्रं रामकृष्णौ इहार्भकौ धनुर्मुखनिरीक्षार्थं द्रष्टुं यदुपुरश्रियम् अक्रूरौवाच राजन्मनीषितं सद्यक् तव स्वावद्यमार्जनं सिद्ध्यसिद्ध्योः समं कुर्यात् दैवं हि फलसाधनं मनोरथान् करोत्युच्चैः जनो दैवहतानपि युज्यते हर्षशोकाभ्यां तथाप्याज्ञां करोमि ते। श्रीशुक उवाच एवमादिश्य चाक्रूरं मन्त्रिणश्च विसृज्य सः प्रविवेश गृहं कंसः तथा क्रूरः स्वम् आलयम्। श्रीहरये नमः। श्रीहरये नमः। इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां दशमस्कन्धे पूर्वार्धे अक्रूरसम्प्रेषणं नाम 37 गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।